வணக்கம் அன்பனேர்களே. இந்த பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துகள். தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு கணிப்புகளும் தகவல்களும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவு யாருக்கானது? மீன ராசிக்காரர்களுக்கானது. நீங்கள் மீன ராசிக்காரராக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர், உறவினர்கள், கணவன், மனைவி, குழந்தைங்க யார் மீன ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி, அது முக்கியமாக இந்த ராகுக்கு இது பயிற்சிக்கு பின்னாடி எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது, வரக்கூடிய மாதத்தை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாற்றத்தை பார்க்க போகிறாங்கன்றதை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு தென்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு தான் நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களை சேருதுனாவே ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக நீங்கள் தயாராகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ இந்த பதிவுக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஐயா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கண் திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. 2 வருஷமாக நம்ம இதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் தயாரிக்க டைம் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா எல்லோரும் முழு மனநிறைவோடு வாங்கியிருக்கீங்க. வாங்கினவங்க திரும்ப வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஐயா, தற்போதைய டைமில் நேர பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. எல்லாருமே எல்லா நாடுகளிலேருந்து எல்லா ஊர்லேயுமே நம்ம பதிவை பார்த்துட்டு அவங்க மனசில் ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சிருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறவங்களே, ஐயோ உங்கள் வார்த்தைகள் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை புதுசாக பிறக்குது, அதனால் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஜாதகத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம நிறைய பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தோம். அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லைங்கய்யா. தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, மன வருத்தப்படாதீங்க. இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் அனுப்புறீங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கங்கள், கரெக்டான கணிப்புகளை நேராக எடுத்து நம்ம சரியாக தரணும். அங்கே அவசரப்பட்டோ இல்லை சீக்கிரமாக கேட்குறாங்கன்றதுக்காக அறகுறையாகவோ இது கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கை சம்மந்தமான விஷயம். அதனால் ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு மேலே ஆகும். கந்திருஷ்டி சாம்பிராணி வேணுன்ற நபர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கு என்னங்க நடக்குது? மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை புதிய நம்பிக்கையும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கும். சனி பகவான் தாக்கம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்டவர்களுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. போன பதிவு மீனராசிக்காரர்களுக்காக போட்டப்போ என் பக்கத்தில் இருந்தே பார்த்த மாதிரி என்னங்க கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஐயா, மீனராசிக்காரர்கள் என் வாழ்க்கையில் ஒன்று சரி இல்லைன்னு தெரிஞ்சுட்டா உடனே அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. ஒருத்தட்ட பழகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வேளை சரியில்லாத நபர்கள்னால் உடனே அவங்களுடைய லைஃப்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க, தள்ளி போயிடுவாங்க. துஷ்டனை கண்டா தூர விலகிறது இந்த மீனராசிக்காரங்க தான். ஆனால் இதுதான் இவங்களுக்கு ப்ராப்ளமும். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்கள பற்றின உண்மையான பழகக்கூடிய தன் அருகில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய உண்மையான விஷயங்கள் தெரிகிற வரைக்குமே ரொம்ப ஆழமாக நம்பிடுறாங்க. அந்த நம்பிக்கை தான் பல இடத்துல உங்களுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்துருது. அதே போல் இவங்களிடம் உள்ள அந்த அலட்சியமும் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சோம்பேறித்தனமும் இதுவும் உங்களுக்கு மைனஸுங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இது போன்ற ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அலட்சியம் இருக்குது, இந்த சோம்பேறித்தனம் அப்பப்போ நான் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் எனக்கும் சில விஷயங்கள் இருக்குன்னு தயவு செஞ்சு இந்த நொடியை அதை மாற்றிக்கோங்க. அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களை ட்ராபேக் ஆக வைக்குது. நீங்கள் நினச்ச இடத்த அடைய விடாமல் அதுதான் உங்களை தாமதப்படுத்தவும் வைக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடைய வேண்டிய நல்லது கிடைக்காம அது தள்ளி போகுது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு வகையில் நீங்களும் காரணன்றதை நீங்கள் ஒத்துக்கணும். சரிங்களா? அதாவது எந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் நினச்ச இலக்கை அடையணுன்னா கடின உழைப்பு இந்த நேரத்தில் தேவை. அதே மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கணும். வெளிநாடு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு சில சிரமங்களை சந்தித்து தான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை இவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும்.
ஐயா, இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றனால நீங்கள் சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னென்னா, யார் விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஒருத்தருக்கு நல்லது சொல்ல போகிறேன் அப்படின்னு கூட போய் நின்று ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருவாங்க. இதை உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக மீன ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன, இருக்கிறவங்களுக்கு நல்லது சொல்ல போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்புறமா யோசிச்சிருப்பீங்க, நம்ம கம்முனே இருந்திருக்கலாமோ அப்படின்றது யோசிச்சிருப்பீங்க. மீன ராசிக்கார நண்பர்கள், இந்த காலகட்டத்தில் யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு தான் இருக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிதானமற்ற வார்த்தைகளை பேசிடாதீங்க. நிதானம் தேவை. இதே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால், நான் சின்னதாக கடை வச்சுருக்கேங்க, நான் வியாபாரியாக இருக்கேங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா, ஐயா, இந்த காலகட்டம் நீங்கள் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறது கொஞ்சம் தவிருங்க. இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரேங்க, என் பிஸ்னஸ் இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேங்க, இன்னும் நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு இன்னும் விரிவுபடுத்த போகிறேன் என்னுடைய தொழிலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் ஜோதிடர்கள் யாராவது வீட்டு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொடுத்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம விரிவுபடுத்தலாமா தொழிலை அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இந்த கூட்டு தொழில்ன்றதே இவங்களுக்கு ஆகாது. சில கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவங்க தனியாக போயிடுறாங்க. சரிங்களா? கூட்டு தொழில் இவங்களால் தொடர்ந்து பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறது இல்லை. சில பேருக்கு அவங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து இதில் மாற்றங்களும் இருக்கும். சரிங்களா? மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை போகிறப்ப கவனமாக போகணும். ஹெல்மெட் போட்டு போங்க. தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதானமாக பொறுமையாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வராங்களான்றதையும் 4 திசைகளையும் கொஞ்சம் பார்வைகளை வச்சு இந்த நேரத்தில் இருங்க. நீங்கள் பாட்டுக்கோ எப்பவும் போல், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் அலட்சியம் இருக்குன்னு, தயவு செஞ்சு இந்த அலட்சியம் இந்த நேரத்தில் வேண்டாம். மீனராசி நண்பர்களே, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், அலட்சியம் வேண்டாம். அந்த அலட்சியம் உங்கள் லைஃப்பில் பலவிதமான ட்ராபேக் கொடுத்துருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த காலகட்டத்தில் அலட்சியம் வேண்டாம். சனி பகவான் வழிபாடு வேண்டும். வாரம் சனிக்கிழமையானால் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி 11 முறை சுற்றி வாங்க. சரிங்களா? துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை பண்ணுங்கள். அதே போல் தண்ணீர், நிலத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் கவனமாக கடக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வாக்குவாதங்களை தவிர்க்கணும். முக்கியமாக பேச வைப்பாங்க, ஆனால் உங்களை பேச வைப்பாங்க, டென்ஷன் படுத்துவாங்க. பேசாதீங்க, அமைதியாக இருங்க. என்ன விஷயமோ அதுக்கான பதில் மட்டும் கொடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய பேச்சுகள் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேலைக்கான விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஐடியா, உங்கள் திட்டம், மீனராசிக்காரர்களுடைய திட்டம் சிறப்பான திட்டம். ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. கலைநயம் கொண்டவர்கள். அதனால் ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற அந்த திறமை, கணிக்கக்கூடிய திறமை, யோசிக்கக்கூடிய திறமை, சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை எனக்கு அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மீனராசிக்காரர் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி நான் ஒன்றும் சூப்பராக திட்டமோ ஐடியாவோ எனக்கு தோண மாட்டேங்குது, அந்த ஒரு விஷயம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே அந்த திறமை இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அதை தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த திறன் இருக்குது. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், அதை எந்த மாதிரி முறையில் கொண்டு போகணும், அந்த தொழிலை எந்த திட்டத்தை வைத்து நடைமுறைப்படுத்தினால் வெற்றி பெறலாம், தொடர்ந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற சூட்சமம் மீனராசிக்காரங்க உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுடைய மைண்டுக்கு அது புலப்படும். அதே போல் தினமும் காகத்திற்கு உணவு வச்சுருங்க. உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் முடிஞ்சால் காலையில் 6 மணிக்கு தியானம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சனி பகவான் காலகட்டம், சனி பகவான் தாக்கம் உள்ள காலகட்டம் கடக்கிறது தான். அந்த டைம் தான் நம்ம சரியான ஒரு வழிமுறையோடு வாழணும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவர் உங்களை விட்டு விலகுவார். தீயவர்களுக்கு, கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கான சரியான பதிலடியை கொடுத்து மனம் திருந்தி மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஆகவே சனி பகவான் யாரையுமே கைவிட மாட்டார். நல்லவங்களாக இருந்தாலும் சோதனையில் கொடுத்து நிரந்தர வெற்றியை கொடுப்பார். கெட்டவங்களாக இருந்தாலும் அதற்கான வாழ்க்கை பாடத்தை கொடுத்து அவங்களையும் நல்லவங்களாக திருத்தி நல்ல வாழ்க்கை கொடுத்துருவார். ஆக மொத்தம் எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது.
மீன ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னா, இந்த காலகட்டம் நிதானம் பொறுமை தேவை. சனி பகவான் தாக்கம் இருப்பதால் சனி பகவானுக்குரிய சில வழிபாடுகளை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். குலதெய்வ கோயிலுக்கு போய் தான் ஆகணும். மாதம் ஒரு முறை இல்லை இருமுறையாவது போயிட்டு வாங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு தானம் செய்வது, இந்த விஷயத்தையும் பண்ணுங்கள். வார சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாட்டையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த திட்டங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மீனராசிக்காரங்க சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கைக்கான என்ன திட்டங்கள் போட்டீங்க? நம்மளே தான் சொன்னோம், மீனராசிக்காரங்க ஐடியா பண்ணுறதுல பெஸ்ட்டான நபர்கள், திட்டம் கொடுப்பதில் சிறந்த நபர்கள். அப்படி சிறப்பான திட்டங்களை கொடுக்கக்கூடிய இவர்களுக்கே கடந்த காலம் சரிவான ஒரு காலமாக இருந்திருக்கும். சரிவுகளை பார்த்துருப்பீங்க, நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க, ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க, தொழிலில் நீங்கள் நினச்ச லாபத்தை பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனால் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதுக்கான கடின உழைப்பு இருந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் கிடச்சிதான்னு பார்த்தா எப்படி தெரியுங்களா? கைக்கு வர மாதிரி வந்திருக்கும், தள்ளி போயிருக்கும். திருமண விஷயமும் பெரும்பாலும் இப்படி தான் நடந்திருக்கும். வரன் அமைகிற மாதிரி இருந்திருக்கும், தள்ளி போயிருக்கும். இப்படி தொடர்ந்து இந்த தாமதங்களும் தடைகளும் உங்களை ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கும். இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கூட அதில் ஒரு திருப்தியான மனநிலையே இருக்காது, கான்சன்ட்ரேஷனே இருக்காது. பாருங்கள், வேறு வேலைக்கு போயிடலாமான்னு தோணும். வேறு வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஒரு 3-4 மாதம், அதுக்கப்புறம் அங்கே ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி திரும்பி வேறு இடம் தேடுவீங்க. இப்படி ஏதோ ஒரு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் மைண்டு, ஒரு நிலையில் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும், இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெறணும். மீன ராசிக்காரர்கள் திரும்பவும் சொல்கிற கலைநயம் கொண்டவர்கள், கலைத்திறன் கொண்டவர்கள், துடிப்பானவங்க. சரிங்களா? எப்படி நீங்கள் நதிக்கரைகளில் மீன் எப்படி ஒரு நிமிடம் கூட மீன் சோர்ந்து போய் இருக்காமல் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி அங்கேயும் அலைபாயும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேலைகளை சுறுசுறுப்பாக பண்ணக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் அப்பப்போ வர அந்த சோம்பேறித்தனம் தான் உங்களை தடுமாற்றத்துக்கு தள்ளுது, மைனஸ் ஆகிடுது உங்ககிட்ட. அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை உங்கள் தன்னம்பிக்கை மூலமாக தான் நல்லதை கொண்டு சேர்க்குங்க. அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய அடிப்படை மூலதனமே இந்த டைமில் தன்னம்பிக்கை. அதுதான். ஏங்க நான் தன்னம்பிக்கையோடு தாங்க போராடிட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னுமே மேலே வர முடியல. ஐயா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னை வரைக்கும் கஷ்டப்படுறேன், முன்னேற முடியல, இன்னை வரைக்கும் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, அது இன்னும் சரியாகலை. நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி மாற்றம் வந்துருன்றீங்க, ஜூலை 2ஆம் தேதி மாற்றம் வந்துருன்றீங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துருன்றீங்க, ஒவ்வொரு மாதமும் வந்து போயிட்டு தான் இருக்க ஒழிய எங்களுக்கு எந்த மாற்றமும் வரலையே அப்படின்னு நிறைய நபர்களுடைய கருத்துக்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா, ஐயா மாற்றங்கள் வருதா வரலையான்றதை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை முறையை எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. உண்மையிலுமே நீங்கள் நடைமுறையில் உண்மையான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மூலமாக தான் வரப்போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். இதன் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் வருது. இப்போ நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனா தான் வேலைக்கு போக முடியும். இப்போ நாம் தூங்கிட்டு 9-10 மணிக்கு எந்திரிச்சிட்டு எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னா அது ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி, ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி ஆயிடும். பெரும்பாலும் காரணங்களை தவிர்க்கணும். நம்ம லைஃப்பில் காரணங்கள் அடுத்து திரும்ப அந்த வேலையை நம்மளை கரெக்டாக பண்ண விடாமல் நமக்கு ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்திடும். காரணங்கள் நீங்கள் சொல்கிறத தவிர்த்துட்டு ரிசல்ட்டுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பொன்னான காலத்தை நீங்கள் வைரமாக மாற்றிடலாம். அதனால் மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த கவலைகளை தரக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சி தூர எரிஞ்சிருங்க. அதனால் ஒரு பைசா கூட நம்மளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. உண்மை சொல்லணுன்னா இந்த நொடி தான் பிறந்ததாக நினச்சிக்கோங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்க உங்கள் மனதில் நான் சொல்கிறத ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இந்த நொடி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் குழந்த மாதிரி பழைய எந்த விஷயமும் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது.
ஏதாவது நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அது ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த நெகட்டிவான விஷயங்களும் உங்கள் மைண்டில் இனிமேல் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்களை மூடி தினமும் காலை இல்லைன்னா மாலை கண்களை மூடி கிழக்கு திசையாக பார்த்து உட்காந்து நல்ல நல்ல காட்சிகளை உங்கள் ஆழ் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கணுன்ற நல்ல நல்ல காட்சிகளை கொண்டு வாங்க. வேலை இல்லையா, நல்ல ஒரு வேலையில் நின்று கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை கொண்டு வாங்க. திருமணம் ஆகலையா, ரொம்ப திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கா, நல்ல ஒரு அமைப்புள்ள உங்களுக்கு ஏற்ற உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கூட பயணிக்கக்கூடிய சிறந்த ஒரு பெண்ணாக நீங்கள் திருமணமாகி அந்த பெண்ணுடன் மகிழ்ச்சியாக கோவிலுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மகிழ்ச்சியான காட்சிகளை உங்கள் ஆழ் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்களா, நல்லா படித்து பேரும் புகழும் வாங்குற மாதிரி அந்த காட்சிகளை, ஸ்கூலில் அவங்கள பாராட்டுற மாதிரி காட்சிகள், அவங்க ஒரு போட்டியில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள், இந்த மாதிரி நல்ல நல்ல உங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத உங்களுடைய சுயஜாதகத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. நல்லது நீங்கள் நல்லது உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. நீங்கள் இழுத்துட்டு வந்து சேர்ப்பீங்க உங்கள் நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே. எது இதெல்லாம் உங்களுக்கு குறைபாடோ அதெல்லாம் நிறைவாக மாறினதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த காட்சிகளை இப்போவே உங்கள் ஆழ் மனதில் கொண்டு வாங்க. ஆனால் இதை நீங்கள் நியாயமான முறையில் பண்ணணுங்க. அதுக்குன்னு நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக கண்களை மூடி உக்காந்து அப்படியே வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு காசு கொட்டுற மாதிரி கனவு கண்டுட்டு இதைவே தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அது நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையான அதிர்ஷ்டம் என்ன தெரியுங்களா, நாம் உழைக்கக்கூடிய உழைப்புக்கான முழுமையான பலன் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாவே அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய நிரந்தர அதிர்ஷ்டம். இதை என்று எவர் உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிக யோகமான வாழ்க்கையாக மாறும். சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா நம்மக்கிட்டே நிறைய பேர் அப்பப்போ நிறைய ஜாதகம் அனுப்பி எனக்கு இந்த நம்பருக்கு ஏதாவது வாங்கினா பரிசு உழுகுமா, அந்த நம்பருக்கு வாங்கினா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுங்க. ஐயா, அதெல்லாம் நிரந்தர அதிர்ஷ்டமே கிடையாது. அதுக்காக நேரத்தையும் காலத்தையும் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் சொன்னேன், உண்மையான அதிர்ஷ்டம் உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் உங்களுக்கு வந்து சேர்றது தான். அதுவே இன்னை வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம செய்கிற வேலை, நம்ம போயிட்டு வர ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய சம்பளம், இது எல்லாமே நம்ம உழைப்புக்கான சம்பளம் நினச்சிட்ருக்கோம். இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் பலன் தான் நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போ எப்போ நீங்கள் 8 மணி நேரம் உழைப்புக்கான முழுமையான பணமும் அந்த பலன்களும் உங்களை வந்து அடையுதோ அப்போ தான் நீங்கள் உங்கள் கடின உழைப்புக்கான அந்த லாபத்தை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதற்கு நம்மிடமும் தெளிவுகள் வேண்டும், முயற்சிகள் வேண்டும், இறைவனுடைய அருளும் வேண்டும். இரண்டும் சேரும் பட்சத்தில் எப்பேற்பட்ட நபர்களாலையும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. ஐயா, இங்கே யார் என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்களுடைய பேட் வைப்ரேஷன், ஒருவேளை உங்களை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க, கந்திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது, நெகட்டிவாக, இது பெரும்பாலும் எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கேருந்து கெட்ட அதிர்வலைகள் வந்தாலும் உங்கள் பக்கத்தில் வர்றப்ப அப்படியே தவிடுபடி ஆகிடணும். அதனால் நெருங்க கூட முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. ஆகவே இந்த பதிவை பார்த்த மீன ராசிக்காரர்களுக்கு சொன்ன தகவல்கள் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஜாதகங்களே சில அமைப்புகள் இல்லாமல் இருந்தாலும், இப்போ உங்கள் ஜாதகத்தில் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க, நீங்கள் உங்கள் இந்த லைஃப் ஃபுல்லாகவே சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கஷ்டம்தான் லைஃப் அப்படின்னு உங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் நடக்கும். இல்லை, ஜாதகத்திலே அப்படி இருந்தாலும் நான் என் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்வேன் என்னுடைய முயற்சியால் அப்படின்னு உங்களுக்கான அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்ணி அந்த முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான். அதில் சில குறைபாடுகள் இருக்குன்னு நம்ம உட்காந்துடவும் கூடாது. நம்மளுடைய முயற்சிகள் மூலமாக நல்லதும் கொண்டு வர தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த வாழ்க்கையில் மனிதன் இந்த ஒரு வாழ்க்கை நம்ம நல்லபடியாக வாழ எவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்குது, 4 திசையிலும் பார்வைகள் வைக்க வேண்டியது இருக்குது. ஆகவே மீனராசிக்காரங்க இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. ஐயா, இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி
ரொம்ப சந்தோஷம். கேட்டவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா 9345397996 நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.